நீங்கள் வந்து ஒரு பகவந்த் கேசரின்னு ஒரு படம் எடுக்கிறீங்க. அது வந்து ஒரு பேசிக் ஒரு கொஞ்சம் மசாலாத்தனம் தூக்கலாக இருந்த படம். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் த வேர்ட் ரியலிஸ்டிக்காக கொஞ்சம் எடுத்துட்டு இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு ஹீரோட இமேஜ் வச்சுட்டு மனசில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்க. இந்த படம் ஏன் இவ்வளோ சர்ச்சைக்குரிய ஒரு படமாகுது? அதாவது சென்சரில் மாட்டிக்கிட்டு இது பண்ணி அது பண்ணி அது இதில் அப்படி என்னதான் இருக்குது அவ்வளோ கான்ட்ரவர்ஷியலாக என்ன இருக்குது? அதான் நான் இதை 2 கேள்வியாக எடுத்துக்கிறேன். அந்த மசாலா தூக்கலான படம்னா நாங்கள் அதோட இம்பேக்டை குறைக்கல. எல்லா சீன்லேயும் அதே கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது. உங்களுக்கு அதில் வாவுன்னு ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குறவங்க தோணுச்சுன்னா அதே வாவ் இதுலேயும் வரும். அப்புறம் சர்ச்சைன்றதை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பண்ண ஹீரோ வந்து பொலிட்டீஷியன். ஸோ அதனால் நம்ம இந்த படத்தால் பிரச்சனை வந்துச்சா, அந்த பொலிட்டிக்ஸ்னால் பிரச்சனை வந்துச்சான்னு நம்மகிட்ட டேட்டாவே இல்லை. அதனால் இப்போது இது வந்து சென்சார் கொடுத்ததுனால இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆக போகுது, கொடுக்காததுனால நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அப்போ சென்சாருக்கு நம்ம கொடுக்காததுக்கும் நன்றி, கொடுத்ததுக்கும் நன்றி அப்படி தான் சொல்ல முடியும் இந்த விஷயத்தில். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருந்தது, யார் இந்த முடிவு எடுத்தா அப்படின்றதுக்கு நம்மகிட்ட உண்மையாக எந்த டேட்டாவும் இல்லை. ஸ்பெகுலேஷன்ஸ் தான். அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இவரால் இது நடந்தது அப்படின்னு எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸ் தான். ஸோ இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற யாருமே சாதாரண மனிதர்கள் இல்லை. பியூரோக்ரஸி ஆனாலும் பொலிட்டிஷியனாக இருந்தாலும் அவங்க சாதாரண மனிதர்களாக இருக்க போகிறதில்ல. அவங்கள ஆதாரம் இல்லாமல் நீங்கள் எதுவும் சொல்லவும் முடியாது. அப்போ இதனால் கான்ட்ரவர்சி இருக்கான்னா இருக்குது, ஆனால் என்னன்னு தெரில, அது யாருக்குமே தெரில. இது வந்து ஒரு மாதிரி நிறைய டாட்ஸ் இருக்குது, அதை யார் கனெக்ட் பண்ண முடியும்? அதான் எல்லாருக்குமே ஒரு தியரி இருக்கும். ஆமாம். ஸோ பட் அது ஒரு பீரியட் வந்துச்சு இல்லை, தட் இஸ் இது வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, திடீர்னு ரிலீஸ் ஆகலை, ஐயோ லீக் ஆகிடுச்சு, முதல்ல ஒரு 5 நிமிஷம் லீக் ஆகிடுச்சு, அப்புறம் படமே லீக் ஆகிடுச்சு, அப்புறம் இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு அப்புறம் ஒன்று வந்துகிட்டே இருக்கும்போது வாட் வாஸ் யர் பிகாஸ் அப்பாடா இந்த படத்தை முடிச்சிட்டோம்ப்பா, காப்பி கொடுத்துட்டோம், எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் மிஸ்ஹாப்ஸ் நடக்கும்போது வாட் இஸ் யுவர் மைண்ட் லைக்? ரொம்ப டஃப் தான் சார். நான் இந்த ரொம்ப வருஷங்கள் கழித்து இந்த படத்துக்காக ஒரு 2 வாட்டி அழுதுட்டேன். அந்த சார் லீக் ஆகும்போது லீக் ஆயிடுச்சு, படம் வந்துருச்சு, உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒன்று இருக்குல்ல. அது வந்து அரசாங்கங்களாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு படம் லீக் ஆயிடுச்சுன்னா அது ஹியூஜ் இல்லை சார், அது வந்து கண்ணா பின்னான்னு வந்து போகுது. நிறைய பேர் நமக்கு அது தனியாக இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது. இந்த ஆறுதல் சொல்லும்போது நமக்கு இன்னும் அது பயங்கரமாக ஆகிடும். இந்த இயலாமை வந்து உங்களை ஒரு ப்ரெஷருக்குள்ளே தள்ளுறது இருக்குல்ல, அதுவும் சென்சார் கோர்ட் தரலன்னு சொல்லிவிட்டு அடுத்த மூமெண்ட்டில் அவங்க வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸில் வந்து அதை பிளாக் பண்ணதும் வந்து ஒரு எமோஷ்னலாக, அந்த படம் அன்றைக்கி ரிலீஸ் ஆகாது, என்றைக்குமே ரிலீஸ் ஆகாது அப்படின்ற அந்த 2 சுச்சுவேஷனையும் எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் அந்த சமயத்தில் விஜய் சாரோடைய சப்போர்ட் பயங்கரமாக இருந்தது. அவர் அந்த சென்சார் இதுவான உடனே, ஸ்டே ஆன உடனே வந்து இம்மிடியேட்டாக கால் பண்ணி இப்படி தான் நடக்கும், வருத்தம்லாம் படாதீங்க, அதான் மனசு கஷ்டம் தான், கால் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கால் பண்ணார். கால் பண்ணி அதுதான் நான் ஹீரோஸ் கிட்டே அதை பார்க்குறேன் சார். அஜித் சார்கிட்டையும் அது இருக்குது, விஜய் சார்கிட்டையும் அது இருக்குது. ஒரு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனாக இருக்கும்போது டக்குன்னு அவங்க வந்து அவங்களுக்கு தான் மெயின் ப்ராப்ளம். பட் இம்மிடியேட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி இருக்கிற ஈகோ சிஸ்டம்லேயே அவன்லாம் எஃபெக்ட் ஆவானோ அவனுக்கெல்லாம் கால் பண்ணி நீ பயப்படாதன்னு பேசுகிறாங்க. அதாவது பாதிக்கப்பட்டது மேஜராக அவங்க தான், ஆனால் அவங்க இம்மீடியட்டாக அந்த மக்கள் சுற்றி இருக்கிற வேலை செஞ்சவங்க மேலே கன்சர்னாக இருக்காங்க. அது வந்து அதனால் கொஞ்சம் எங்களுக்கு பெரிய வருத்தம் என்னென்னா, விஜய் சார் இருக்கார், அவர் பார்த்துப்பார் எல்லாம் அப்படின்றது தான். இப்போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது ஒரு 2 விதத்தில் ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று வந்து ஐயோன்னு ஒரு மாதிரி டிப்ரெஷன் அந்த மாதிரி ஆகிடலாம், இல்லை சரி நடக்கிறது நடக்கட்டும், நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துக்கலாம், அடுத்த படத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி அது ஒரு இன்னொரு தாட் ப்ராசஸ். நீங்கள் இல்லை, அது அடுத்த படத்துக்கு போயிடலான்றது வந்து நேச்சுரலி அந்த புஷ் வெளியிலேருந்தும் வரும், உள்ளேருந்தும் வரும் சார். ஆனால் என்னென்னா, ஒரு கிளாரிட்டியே இல்லாத போது நீங்கள் வந்து என்ன அடுத்து பண்ணுறது? இப்போது ஒரு ஹீரோவுமே என்ன முடிவு எடுக்கிறது? இப்போது இந்த படத்தில் இன்னும் காம்ப்ளிகேட்டட் எனக்கு என்னென்னா, இந்த படம் பொங்கலில் ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா நான் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன். இப்போ லீக் ஆன பிறகு இந்த படத்தை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இந்த படத்தை ஒரு சில பேர் பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர் ஹிட் ஆகலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் இந்த படத்தோட ரிசல்ட்டுன்றது வந்து இதை அடிக்கணுன்னே ஒரு பெரும் படை பொலிட்டிக்கலாகவும் இருக்கும், சினிமாவும் இருப்பாங்க.
அதனால் இந்த அர்ஜுனில் இந்த குழப்பம் இருக்குல்ல சார், இப்படி அடிப்பாங்களே, இப்படி பண்ணுவாங்களே அப்படின்றது ஒரு பெரிய டிப்ரெஷன் தான். இந்த டிப்ரெஷனோட பயங்கர ஃப்ரீ மைண்டோட ஒரு படம் எழுத என்னால் முடியல, டஃப்பாக இருக்குது. இப்போ ரிலீஸ்க்கு அப்புறம் மேபி ஒரு 1 or 2 monthsல வந்து எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் இது மட்டும் எழுதியிருக்கேன் நான், என்னோட பழைய ஸ்கிரிப்ட்ஸை தான் ரீரைட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி பட் இன்னும் உங்கள் மைண்ட் இதில் கொஞ்சம் அது இருக்குது கண்டிப்பாக இருக்குது. அது கண்டிப்பாக ரிலீஸ்க்கு அப்புறம் 1 மாதம் வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஓகே. அனிருத்